ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பார்க் வருது மிடில் பெஞ்சர் பற்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் பற்றி யூஸ்வலாக நிறைய படங்கள் இருக்குது, பட் மிடில் பெஞ்ச் அந்த கான்செப்ட் நான் யோசிக்க கூட இல்லை. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யார் பண்ணுறா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டேன். அதுக்கப்புறம் காஸ்டிங் முடிஞ்சுதான் உடனே இல்லை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஞானவேல் சார் கூப்பிட்டு இந்த மாதிரி சார் நான் அந்த மாதிரி நான் இன்ட்ரெஸ்டடு, உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் வந்து மீட் பண்ணலாமா அவங்கள அப்படின்னு டக்குன்னு வர சொன்னார். அன்றைக்கி தீபாவளின்னு நினைக்கிறேன், முதல் நாள். ஆமாம், அதுக்கு அடுத்த நாள் போனோம். அன்றைக்கி போனேன். ஸோ உட்காந்து கதை கேட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கேட்க கண்ணெலாம் கலங்குச்சு அவர் கதை சொல்லும்போது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸாக என்னால் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் ஒரு மிடில் பெஞ்சர் பற்றி, பட் அதை தாண்டி இவனோட ஒரு ஐடென்டிட்டிக்காக ஒருத்தன் ஏங்குற ஒரு ஒரு பெயின் தான் எனக்கு இன்னும் கனெக்ட் ஆச்சு. ப்ராபப்ளி ஒரு கூட்டத்துலேருந்து நானும் இருக்கேன் அப்படின்னு கத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ ஏன்னா இப்போ என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து என் அக்கா தான் ஸ்டாரு. யாரா ரிலேட்டிவ்ஸ் வந்தாலும் சரி, யாராவது ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தாலும் அக்கா ரைம்ஸ்லாம் சொல்லுவா, டான்ஸ் ஆடுவா. ஸோ அவங்க ஒரு ஸ்டாராக இருப்பா. நம்ம வந்து ரூம் விட்டே வெளியே வர மாட்டோம். யாராவது இருந்தாங்கன்னா எப்படி பேசுறது, என்ன படிக்கிறேன்னுலாம் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ நான் ஒரு ஆவரேஜான ஒரு பர்சன் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். ஏன்னா இவனும் நடுவில் இருப்பான். எங்கள் ஏரியாலே வந்து அபியோட தம்பின்னு தான் எனக்கு பேர். ஸ்கூல் இன்னும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு எல்கேஜி இன்டர்வியூ போகும்போது காலையில் ஆரம்பித்து மத்தியானம் தான் எனக்கு டேர்ன் வந்தது லைனில் நின்று. நான் இன்டர்வியூ உள்ளே போய் தூங்கிட்டேன். பிரின்சிபல் வந்து சீட் தர முடியாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அபிநயாவோட தம்பின்னு தான் எனக்கு சீட்டே தந்தாங்க. ஸோ அதுலேருந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் முடித்து வேறு ஸ்கூல் போகிற வரைக்கும் அபீஸ் பிரதராக தான் எனக்கு ஐடென்டிட்டியே இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் அப்போல்லாம் தோணும் நம்மளுக்குன்னு எப்போ ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு பிரைட்னஸ் வீட்டில் இருக்கும்போது நம்ம அப்படியே இருக்க மாதிரி தான். ஸோ ஒரு ஐடென்டிட்டி, ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்தது. அது இந்த படத்தில் நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நிறைய பேர் என்ன மாதிரியே நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து எங்கள் படமாக இல்லாத விட கண்டிப்பாக உங்களோட லைஃபாக தான் இருக்கும். இது ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான மெசேஜ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு பாசிட்டிவான கண்டென்ட் இருக்குது எண்டிங்கில். ஸோ முதுகில் தட்டி வீட்டுக்கு அனுப்புகிற மாதிரி தான் படம் ஃபீல் இருக்கும் நான் நம்புகிறேன். அதே மாதிரி எஸ்ஆர் பிரபு அண்ணாவுக்கு வந்து தேங்க்ஸ். ஏன்னா அவங்க நிறைய நல்ல படங்கள் வரிசையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னையும் இந்த ஜேர்னியில் ஜேர்னியில் சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ. ஏன்னா கொஞ்சம் நேரம் அவரோட பேசினாலும் எனக்கு ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைக்கும். கண்டென்ட்னா என்ன, ஏதோ ஒரு புது விஷயமோ இல்லை சினிமா பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ எனக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப சென்சிபிளான ஒரு பர்சன். ப்ராபப்ளி ஃபினான்ஷியல் இல்லாமல் ப்ரொடியூசர் ஆகிற சில பேருக்கு ஒருத்தர். பேக்கேஜிங் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் மீ இன். ஞானவேல் சார் வந்து எனக்கு இந்த படம் நடித்ததெல்லாம் ஓகே. எனக்கு அவர் மீட் பண்ண எனக்கு பயங்கர சந்தோஷம் தான். சம்மன் இவ்வளோ பாசிட்டிவாக, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு, இவ்வளோ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கிற எனக்கு தெரிஞ்ச சில பேர்த்துல ஒருத்தர். ஸோ இந்த படத்தை மட்டும் இல்லை, நான் எங்கேயாவது போனேன்னா என்ன நடக்குது ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா கூட அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சின்சியராக, இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸில் ரொம்ப சின்சியராக ஹார்ட் ஒர்க் போட்டவர். அவருக்கு வேணுங்கிறத வாங்காமல் எனக்கு விட்டதில்லை. ஒன்று அதட்டியோ இல்லை கெஞ்சியோ ஏதோ ஒன்று வாங்கிடுவார். ஸோ படம் ஷூட்டிங் முடிஞ்சுது அப்படின்னு இல்லாமல் இது வரைக்கும் அந்த காமராஜர், தோனி, அப்துல் கலாம் பற்றி அந்த வீடியோஸ் விட்டதுலேருந்து ஐடியாஸ் எல்லாம் கான்ஸ்டண்ட்டாக இஸ் ஒர்க்கிங். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் போஸ்ட் ரிலீஸும் ஒர்க் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ இஸ் அ வெரி ஹார்ட் ஒர்க்கர். அதே மாதிரி ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி இருந்துட்டு டைட்டராக இருந்துட்டு வந்தவர். ஸோ கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. படத்தில் நிறைய மாண்டேஜஸ்லேருந்து எல்லாமே புதுசாக தான் பண்ணணும்னு ஒர்க் பண்ணோம். ஸோ ஒரு 5 minutes ஒரு சீன் இருக்கும். இந்த பையன் வந்து அவனை பற்றி ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி, ஒரு வருஷம் உள்ளே வச்சுருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகிற மாதிரி. ஸோ அதை முடிச்சுட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது அவர் கண்ணில் தண்ணி இருந்தது. ஸோ எனக்கு மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த மொமெண்ட் நான் மறக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு அவார்ட் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு டைரக்டர் ஒரு விஷன் வச்சு எழுதியிருக்காரு, அது ஓரளவுக்காவது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஞானவேல் சார் நிறைய படம் நம்ம சேர்ந்து பண்ணணும். அதுக்கப்புறம் கேமராமேன் சார் பிரமோத் சார் வந்து பயங்கர குவாக்கியான ஒரு பர்சன். நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தெல்லாம் ரொம்ப பயங்கரமான ஒரு பொய். அங்கங்கே கவுண்டர் வரும், அது ரொம்ப கம்மியான சவுண்டில் வரும். டேரக்டர் சாருக்கு மட்டும் கேட்கும், அப்பப்போ நம்மளுக்கு கேட்கும். அவ்வளோ பண்ணியாக இருக்கும், அவ்வளோ செட்டையராக இருக்கும். ஸோ குக்கு அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணதில். நிவாஸ் வந்து எனக்கு
அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கும். ஃபேமிலி வந்து அவ்வளோ சிமிலராக இருப்போம். இதை பற்றி கவலைப்படாத ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபீல் குடான ஒரு ஃபேமிலி தான். ரொம்ப என்கரேஜிங்காக ரொம்ப ஓப்பனாக இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அதுதான் அவங்ககிட்டயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக சாங்ஸ் அண்ட் ஆல்பம்ஸ் படங்கள் சூஸ் பண்ணுறது, எனக்கு தெரிஞ்சு அவன் வந்த படங்கள் எல்லாத்தையும் சூஸ் பண்ணி தான் இன்னும் ஒரு வீடு ஒரு BMW தான் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். பட் இஸ் வெரி சூஸி. ஸோ ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு 4 படமும் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் கிவிங். ஸோ த ரியல் டேலண்ட். இதுக்கு மேலே ஃபேமிலி மெம்பரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அவனால தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ அதுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட் பிரியா. பிரியா வந்து இப்போ இன்னைக்கு காலைல ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது தான் பேசினேன். சவுத் இந்தியன் தமிழ் ஆக்ட்ரஸை விட ஷீஸ் பேன் இண்டியன். ஹிந்தி படங்கள், புக்ரே அந்த மாதிரி படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ. மோர் தென் தட் ஷீஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ ஜெனுவன்லி ஒரு என் கெரியர் மேலே ஒரு கேர் இருக்கும். அதான் நான் ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தேன். வெறும் கான்வர்சேஷன் மட்டும் இருக்க மாதிரி ஒன்று எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறேன் அது இதுன்னு. தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணிட்டு இந்த படம் இந்த மாதிரி படங்கள் கமர்ஷியல் படம் பண்ணணும்லாம் சொல்லிட்டுருப்பேன். ஸோ தேங்க்யூ ஃபார் தி எக்ஸ்பீரியன்ஸ். ஆர்ட் டைரக்ஷன் தமிழையா, அதோட நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை, பட் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு ரொம்ப சந்தோஷம். லியோ ஜான் பால் எடிட்டர். என்னோட ஜேர்னியில் ஒரு இன்டெக்ரல் பார்ட்டாக இருந்ததுனால தேங்க்யூ லியோ. திங்க் மியூசிக் சந்தோஷ், another ஃபேமிலி மெம்பர். மாலை போட்டிருக்கேன், அது முக்கியமான இன்னொரு காரணம் வந்து சந்தோஷ். இவ்வளோ சஞ்சய் பாரதி, எங்கள் குரூப்போட வாட்ஸ்அப் குரூப்போட ஹெட்டு. ரொம்ப சந்தோஷம் ஒர்க் பண்ணதில். இந்த மாதிரி ஒரு அதான் பாலசரவணன் எங்கள் ஷூட்டிங்கை ரொம்ப லைட்டாக்குன ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ ஈஸியாக அந்த ஒர்க் பண்ணதில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல டீமோட ஒரு ஸ்ட்ராங் கண்டென்ட் இருக்கிற ஒரு படம். கண்டிப்பாக இது உங்கள் படமாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கன்ஃபார்மாக ட்ரெய்லர் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் டு ஃபிலிம். ப்ரெஸ்ஸுக்கும் அதான் நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் சப்போர்ட் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இன்னும் தொடர்ந்து பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்டோரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எனக்கு ஒரு சச்ச நல்ல ஒரு மெசேஜான ஒரு ஸ்டோரி. ஸோ ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஸோ எனக்கு இந்த படத்தோட ரிசல்ட் அன்னைக்கு கிடச்சிருச்சு when I first came to shoot, because it made me love my work again. So thank you. And ரொம்ப சந்தோஷமா இருக்கு to be associated with Dream Warrior, because இண்டஸ்ட்ரியில் நிறைய ரெஸ்பான்சிபிளான ஒரு ப்ரொடியூசர், நிறைய கான்டென்ட் ட்ரிவன் இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் ஒரு நல்ல மார்க்கெட் உள்ள ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணாமல் அவங்க வந்து நிறைய content wise quality films நிறைய பண்றாங்க. So I hope we join your list of hit films. And the technical team, எங்க கேமராமேன் அவர் ரொம்ப அமைதியாக எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பாரு. நான் பண்ண எல்லாத்துக்குமே அவர் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு சும்மா பாசிட்டிவாக எடுத்துருப்பாரு. அண்ட் தி எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப கிறிஸ்பாக இருக்கு. அண்ட் இட்ஸ் ஸோ மச் யூ கன்வேட் இன் த சாங். ஸோ அது எல்லாமே அழகாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க, மவுண்டாஜஸ் எல்லாமே. அண்ட் நிவாஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ். எனக்கு தெகடியில் அவங்க சாங் ரொம்ப பிடிச்சி நானும் நிறைய ஒரு இமேஜினேஷனில் தான் வந்து இந்த படத்தில் அசோக்கோட ஒரு நல்ல லவ் சாங் இருக்கும்னு. ஆனால் படத்தில் அவரோட லுக் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கில் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். பட் இப்போது அந்த விஷுவல்ஸ்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு பையன், ஆனால் அவ்வளோ ஐ திங்க் நோட்டீஸே பண்ண மாட்டோம் இல்லையா நிறைய பேர் வந்து, எஸ்பெஷலி ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்சர் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னா யூ டோன்ட் லுக் பேக் அண்ட் சி நம்ம பின்னாடி எப்படி இருக்காங்க. நம்ம எப்போதுமே லைஃப்பில் we have to go aheadன்னு தான் பார்ப்போம். ஸோ டு see a character like that being represented so sweetly, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் ப்ளீஸ் உங்கள் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், பிகாஸ் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு மெசேஜ், ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வரும்போது. ஐ திங்க் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் for you to talk about your own life. So thank you so much. விரிச்சு இதுதான் தன்னுடைய சக்தின்னு வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த படத்தோட சென்சார் டைம்ல புறம்போக்குன்னு ஒரு வார்த்தை டயலாக் இருந்து அதை மியூட் பண்ண சொன்னாங்க. நான் கேட்டேன் இந்த அதிகாரி கிட்ட, அதை உறுப்பினர் கிட்ட கேட்டேன், எங்க புறம்போக்குன்னா வேஸ்ட் லேண்டுன்னு அர்த்தங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு டாக்குமெண்ட்லயும் புறம்போக்குன்னு இருக்கும். புறம்போக்கு இல்லைன்னா பொது உடைமைன்னு படம் கூட வந்திருக்கு, நீங்க கூட அதை சர்டிஃபை பண்ணிருக்கீங்க, அந்த வார்த்தையை மியூட் பண்ண சொல்லிருக்கீங்க கேட்டப்போ, அதெல்லாம் கிடையாது சார், யூசர் கிட்ட மியூட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ புறம்போக்குங்கிற வார்த்தையை நாங்கள் வந்து மியூட் பண்ண, இதுதான் ஒரு ஒரு படத்தோட இயக்குனராகவோ அல்லது இந்த படத்தை உருவாக்குனவங்களாவோ இருக்கிற உங்களுடைய வாய்ஸ்க்கு இருக்கிற மரியாதை, மதிப்பு.
ஒரு விஷயத்துல நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கூட என்ன காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல ரொம்ப குறைவு. இதுக்கு நடுவில் தரமான படங்களை உருவாக்க வேண்டும், ஒரு படம் பார்க்குற ஒரு அனுபவத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கடந்து போராடுறோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு நிறைவு பகுதி படம் தியேட்டருக்கு வந்து நிற்குது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய இதுவும் இல்லாமல் இருக்கு. இதனுடைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண பந்தியில போய் நம்ம நின்னோம்னா நிறைய பேர் வேலைக்கு வரவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க கூட நின்று சர்வ் பண்றப்ப அது ஒரு கூடுதல், அதே வடை தான் வைப்பாங்க, அதே அப்பளம் தான் வைப்பாங்க, ஆனால் ஒரு கூடுதல் அக்கறையும் ஒரு கூடுதல் அன்பும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒட்டி நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி பேசி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்பை உணர்ந்தேன். அதில் எழுதுகிற ஒரு வார்த்தை 2 வரியை கூடுதலாக எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒருவருடைய கட்டுரையிலையும் ஒருவருடைய இன்டர்வியூலையுமே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகளை. ஏன்னா உங்கள் இடத்துல இருந்து இங்கே வர்றப்போ அது எந்த விதமான இதுவாகவும் பார்க்காம நம்ம இடத்துல இருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னு உங்கள் தோளில் தூக்கி வச்சு பார்க்குற அந்த பெருந்தன்மைக்கும் அந்த பரந்த மனதுக்கும் நன்றி. லியோ ஜான்பால் அந்த படத்துக்கு எடிட்டர் ஆகிறதுன்றது நான் என்னுடைய அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி லியோ. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கியமான ஜேர்னி எனக்கு அந்த படத்தில் என்னுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனை இருந்து காப்பாற்றி கூட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வேற பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருப்பாரு. ஆனால் அதுக்கு நடுவில் எந்த சலிப்பும் எந்த இதுவும் இல்லாமல் எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட இருந்தது. ரொம்ப நன்றி லியோ. அடுத்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், அவரும் ஒரு வெற்றி, அட்டக்கத்தி, குக்கு இந்த மாதிரியானது. பிரமோத் வந்து இந்த படத்தோட ஒளிப்பதிவாளராக இருந்திருக்காரு. அவர் இயக்குனராக நான் அவரோட இருந்த அனுபவத்தை நான் சொல்லணும்னா இந்த படத்தை நான் தைரியமாக எடுக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்தார். ஏன்னா நம்ம வந்து எழுதுறது நான் ஏற்கனவே வந்துட்டேன் படத்துக்கு. பயணம், உன்சமையலறை, ரத்த சரித்திரம், தோனி இந்த மாதிரி படங்கள் ஒரு ஸ்கிரிப்டாக ஏற்கனவே பத்திரிகையில் ஒரு 10 வருஷம் எழுதின அனுபவம் இருந்ததால எழுத்து நம்ம கையில் இருக்கு அப்படின்ற ஒரு எப்பவுமே ஒரு இது இருக்கும், ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். ஆனால் அது ஒரு காட்சி ஊடகத்துக்குள்ள போகிறப்போ எவ்வளோ தூரம் அது சாத்தியப்படும் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக இருந்தது. பண்ணிக்கலாம் வாங்க சார், பண்ணிக்கலாம் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவார். அதே மாதிரி குறித்த நேரத்தில் இன்னைக்கு இந்த 3 சீன் எடுக்கணும்னாலும் அந்த 3 சீன் எடுத்து கொடுக்கறதுக்காக அவர் எவ்வளோ போராடணுமோ அவ்வளோ போராடுவார். எனக்கு தெரிஞ்சு ஒரு முதல் பட இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் பிரமோத் மாதிரி ஒரு கேமராமேன் கொடுத்தா ஒரு நல்ல படம் கொடுத்து நான் நம்புகிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு படம். எனக்காக சார் வந்து நான் தான் வேணும்னு பிரபு சார் கிட்ட எனக்காக என்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். பிகாஸ் ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படம். அண்ட் இன்னொன்று என்னென்னா பாடல்கள் வந்து நல்லா அமைஞ்சிட்ருக்கு, எல்லாருக்கிட்டேருந்து நல்ல வரவேற்பு வருதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர் தேன் எனக்கு என்னென்னா அந்த படத்தில் சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு நல்ல பேர் கிடைக்குங்கிறது நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் கேட்டேன், சார் ஸ்கிரிப்ட் இருந்தால் கொடுக்க முடியுமா சார், ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன், உனக்கு ஸ்கிரிப்ட் கேட்குறியா அப்படின்னு சார் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பட் இல்லை சார், நான் இன்னும் படத்துக்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன் மேடம், ஸ்கிரிப்ட் கொடுங்க சார். நான் ஸ்கிரிப்ட் படித்தோடனே 2 தடவை படித்தேன் பவுன் ஸ்கிரிப்ட். படித்தோடனே சார் எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா வந்து சாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு பர்சன், ப்ளஸ் 4 பேருக்கு நல்லது செய்கிறாரு. நான் எல்லாருக்குமே சார் மேலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒப்பீனியன் அண்ட் ஸோ மச் ஆஃப் லவ் ஹி ஹேஸ் ஃப்ரம் ஸோ மெனி பீப்புள். ஏன்னா இந்த படத்துலேயே அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா படத்தில் வந்து ஏனோதானு ஒரு விஷயங்கள் இல்லாமல் ஒரு படத்துக்கு நான் எல்லாருக்கும் என்ன தேவை, ஒரு பாசிட்டிவான ஒரு மோட்டிவேஷனல் மெசேஜ் படத்தில் இருக்குது கண்டிப்பாக. அது படம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கண்டிப்பாக மிகைப்படுத்துறதுக்காக சொல்லலை. ஏன்னா ஒரு பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிற ஒரு படம் பார்த்துட்டு நான் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணேன். இந்த படத்தில் அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருமே எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறோம். எனக்கு வாய்ப்பளித்த பிரபு சார், தேங்க்யூ சார். And all the co-technicians and my friend like family Ashok and Priya and எல்லாருமே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவாக அந்த படத்தில் வந்து எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறோம். ஸோ எல்லாரும் லைக் ப்ரெஸ் எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.